கும்பராசி. கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராசியே சர்ப்ப கிரகத்தோட பிடியில இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்கிறார். அப்ப கும்பராசிக்கு ஒரு மத்தியமமான ஒரு வருடமா தான் இந்த 2026 இருக்கு. என்னோட யூடியூப் சேனல்லயே நான் சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் வந்து கும்பராசிக்கு மத்தியமமா தான் இருக்கும்னு. சரிங்களா? அப்ப இந்த கும்பராசிக்கு பாருங்க, ராசியிலேயே எல்லா கிரகமும் வருது. அப்ப இந்த மாசம் வந்து ஹைப்பர் டென்ஷன், பிரஷர், சரிங்களா? ஹைப்பர் டென்ஷன், பிரஷர், அதே நேரத்துல வந்து ரொம்ப என்ன சொல்ல, டிப்ரஷன் ஆகக்கூடிய ஒரு மாசம்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகமும் வந்து உட்காருது. ராகு அங்க உட்கார்ந்திருக்கிறது இல்லாம, சூரியன் வர்றாரு, செவ்வாய் வர்றாரு, சுக்கிரன் வர்றாரு, புதன் வர்றாரு. எல்லா கிரகமும் அங்க வருது. 4ஆம் தேதி புதன் வர்றாரு. 6ஆம் தேதி சுக்கிரன் வர்றாரு. என்ன சூரியனும் செவ்வாயும் பாருங்க, 23ஆம் தேதி செவ்வாய், சூரியன் 13ஆம் தேதி. சரிங்களா? அப்ப முதல் பாதி ஒரு 15 நாள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த 15ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, சில தொந்தரவுகள சந்திக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. அப்ப டென்ஷன குறைச்சு, நிதானமா யோசிச்சு எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கிறது நல்லது. ஆனாலும் பெரிய பாதகம் இல்ல. ராசி குருவோட பார்வையில இருக்கிறதுனால, இறுதியில எல்லாமே சரியாயிரும். கவலைப்பட வேண்டாம். டென்ஷன், பிரச்சனை, பிரஷர் எல்லாமே இருக்கட்டுமே. என்ன இருந்தாலும் குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தவிடுபொடி ஆயிரும். குரு பார்வை வந்து புனிதப்படுத்தும். அப்ப ராசி ராகுவோட பிடியில இருந்தாலும், பல கிரகங்களோட ஆதிக்கத்துல ராசி இருந்தாலும், குருவின் பார்வை அது அனைத்தையும் தகர்த்தெறியும்ங்கிறதுனால, பெரிய அளவுல பாதகம் ஒண்ணும் வந்துராது. பட் இருந்தாலும் இவங்களும் பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரவங்கள மாதிரியே சர்ப்ப கிரகத்தோட ஆதிக்கத்துல அந்த ராசி இருக்கிறதுனால, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து அந்த பாம்பு புத்துக்கு வந்து பால் முட்டை வச்சு, என்ன ஒரு துர்க்கை அம்மன், காளியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு ராகு காலத்துல விளக்கு போடுறது, காலபைரவருக்கு சனிக்கிழமை காலைல 9 to 10 ராகு காலத்துல தீபம் போட்டு சாமி கும்பிடுறது, இவங்களுக்கு ஏற்றத்தையும், அனுகூலத்தையும் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பான முறையில கும்பராசிக்காரவங்க செய்வது காலச்சிறப்பு. நன்றி.